வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டே 2 ஆஃப் அவர் டாஸ்மேனியா ட்ரிப். நம்ம சாயங்காலம் வந்து லோ ஹெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பென்குயின் டூர் இருக்குது. அதுக்கு தான் நம்ம கிளம்பியிருக்கோம். நம்ம கிளம்புறது வந்து இந்த டூர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, சன்செட் அப்போ தான் வந்து அந்த டூரே ஆரம்பிக்கும். இங்கே வந்து இன்றைக்கி 25 டிசம்பர் வந்து சன்செட் வந்து 8:45 to 9 o'clock அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 9 o'clock நம்மளை அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம போகிறது. காலையில் போனது அந்த ரெட் கலர் மார்க்கில் போட்டிருக்கேன், கிரெடில் மவுண்டன். இப்போ நம்ம போகும்போது நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஹேட்ஸ்பன்லேருந்து நியர்லி 50 minutes to 1 hour. ஸோ இந்த வழி இப்படி தான் இருந்துச்சு. நம்ம வந்து க்ராஸ் பண்ணுறது வந்து மெயின் லான்செஸ்டன் அந்த சிட்டியை க்ராஸ் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் த பீச் நம்ம இந்த நார்த் சைட் போகிறோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த டூர் புக் பண்ணதே அன்றைக்கி மத்தியானம் தான் புக் பண்ணோம். நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம் அவ்வளோ தூரம் போயிட்டு வரலாமா நைட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஈவினிங் வந்து அந்த சன் செட் ஆகிறது அழகாக தெரிஞ்சிச்சு அந்த சைடு. அதுதான் நான் வந்து எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சன் வந்து அந்த மவுண்டனுக்கு பின்னாடி அப்படியே போயிடும். ஸோ அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து 9 o'clock டூர் ஆரம்பிக்கும், ஆனால் 15 minutesக்கு முன்னாடி வந்து நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்காக கிளம்பி வந்திருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தோன்னா அந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு தான் நம்ம கிளம்பி வந்தோம். ஸோ ஸ்டாப்லாம் பண்ணி நான் எடுக்கல. அப்படியே ஆன் த வேயில் பார்க்கும்போது அந்த சன்செட்டை வந்து கேப்சர் பண்ணிகிட்டே வந்தேன். நல்லா இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பென்குயின் வந்து டூர் ஒரு டிக்கெட் என்னென்னா, ஒரு அடல்ட்டுக்கு வந்து $40, கிட்ஸுக்கு வந்து $20. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கும் கன்செஷன் இருக்கும். ஸோ அதான் ரேட். நாங்கள் 25th வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, முன்னாடியே கேட்டிருந்தேன், இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் மத்தியானம் கால் பண்ணிவிட்டு ஆன்லைனில் தான் புக் பண்ண சொன்னாங்க, புக் பண்ணிட்டோம். ஸோ சன் செட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்த டைமும் கரெக்டான டைம். இங்கே இந்த பென்குயின் பற்றி பார்க்கணுன்னா, இந்த 18 ஸ்பீஷீஸ் ஆஃப் பென்குயின் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஆனால் இந்த நம்ம பார்க்க போகிறது பென்குயின் வெரைட்டி பேர் வந்து லிட்டில் இல்லாட்டி ஃபேரி பென்குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸ் தான். இது வந்து ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் வந்து ஆஸ்திரேலியா வாட்டரில் மட்டும்தான் ப்ரீட் ஆகுமா. ஸோ இந்த பென்குயின் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே இந்த உள்ளே வரும்போது நம்மளோட நேம் அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டாங்க. அங்கே ஒரு சின்ன ஃபுல்லாகவே ஃபென்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த நீங்கள் பார்க்குற அந்த புஷ்ஷஸ் தான் வந்து அதோட ப்ரீடிங் ஏரியாஸ் ஆக்சுவலாக. இன்னும் அது வரலை வெளியில். இங்கே இப்போ கருப்பாக பார்க்குறது வந்து குட்டி குட்டி கங்காரூஸ் வந்து அங்கே வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுதான் அது. இவ்வளோ தூரம் நம்ம தள்ளி நிற்கிறோம். இந்த இடத்துக்கு நம்ம என்ட்ரி கேட் வழியாக நிற்கிறோம். ஒரு 9 o'clock போல் நம்மளை வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 குரூப்பாக பிரிச்சுட்டு, அங்கே ரைட்டில் ஒரு குரூப் நிற்கிது பாருங்கள் அந்த சைடு, அது அப்புறம் நம்ம போகிற ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் லெஃப்டில் வந்து உள்ளவங்கலாம் யாருன்னா, அந்த சேண்டில் வந்து நடக்க முடியாது, அதாவது பேக் ப்ராப்ளம் இல்லாட்டி வயசானவங்க இல்லாட்டி குழந்தைங்கள வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி குரூப்பெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு அவங்க வந்து உட்காந்து தான் பார்க்க முடியும். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இந்த சேண்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது. ஸோ 3 குரூப்பாக பிரிச்சுருந்தாங்க. ஐ திங்க் ஒரு குரூப்லேயும் ஒரு 15 members இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் வந்து அதை லீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கல, இவங்க தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி பென்குயின்னா இந்த பென்குயின் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து இப்போ இந்த லிட்டில் பென்குயின்ங்கிறது வந்து ஹைட்டே வந்து 33 centimeters தான். அதோட வெயிட் வந்து 1 kg தான் இருக்குமா. அதுக்கப்புறம் இது வந்து சாப்பிட்றது வந்து ஃபிஷ்ஷு தான் சாப்பிடும், குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/4 kilo ஃபிஷ்ஷாவது சாப்பிடணும் போல். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரே ஒன்று வந்து ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்களேன், இப்போ குரூப்பாகவே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி குரூப்பாக வரும். அந்த ஒரு சைடு ஃபஸ்ட்டு சைடு மேலே உட்காந்து பார்த்தாங்களா, அதில் வந்து கொஞ்சம் நிறைய பென்குயின் வந்துச்சு. இது நம்ம க்ளோசர் லுக்கு பார்க்க போகிறதுனால ஐ திங்க் நம்ம குரூப்புக்கும் அந்த 3rd குரூப்புக்கும் இந்த அளவுக்கு தான் செட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட செட் மெயின்லி. இதை பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு அந்த டூரில். இந்த
டூர் வந்து 1 hour ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு அப்படி நிற்கிது பாருங்கள், அது கொஞ்ச நேரம் அங்கே நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை பார்க்க வச்சுட்டு அவங்க ஒரு லைட் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு எல்லோ லைட். அதை வந்து அடித்தா தான் நமக்கு தெரியும். இல்லாட்டி வந்து இப்போ வந்து கரெக்டாக ஓரளவுக்கு சன் வந்து இன்னுமே அந்த லைட் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. போக போக ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஸோ அவங்க அந்த டார்ச் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதை அடிக்கலைன்னா நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கைடட் டூர் இல்லாமல் நம்மளால் தனியாக வந்து இதை பார்க்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து இந்த டூரில் வந்து ஏன்னா அவங்க ஃபென்ஸும் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஹோல் ப்ரீடிங் ஏரியாவுக்கு. ஸோ நம்மளால் வந்து தனியாக வந்து இது கஷ்டம் பார்க்குறது. ஸோ அது வந்துட்டு அங்கே வந்து கரெக்டாக எப்படி தான் வருதுன்னு தெரியல, கரெக்டாக வந்து அங்கே நின்றுட்டு நம்மளை வந்து அங்கே பாருங்களேன், அந்த சைட் பாருங்கள், அங்கே பார்த்திங்கன்னா சொன்னேன்ல கூட கொஞ்சம் வருது, அது வந்து இந்த ஃபஸ்ட் குரூப் மேலே உட்காந்து பார்க்குறாங்கல்ல அவங்களோடது ஆக்சுவலாக. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. 1 hour வந்து நமக்கு எப்படி போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோடது ஸ்டில் இங்கே தான் நின்றுட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அவங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து அந்த புஷ்ஷுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து சீல தான் மெயின்லி இருக்கும் இந்த பென்குயின். லேண்டில் வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கும், ப்ரீடிங்க்கு மட்டும்தான் மோஸ்ட்லி வரும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இந்த ப்ரீடிங் வந்து எப்போ நடக்கும்னா செப்டம்பரில் தான் பிகின் பண்ணுவோம். ஆனால் மேல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா முதல்ல ஜூன் அந்த டைம்லேயே வந்து அந்த அவங்கள அந்த பரோன்னு சொல்கிறாங்கள அந்த நெஸ்ட் மாதிரி இருக்கிறது அதை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2 எக்கு லே பண்ணுமா, அது வந்து 2 to 4 days அந்த கேப்பில் அது வந்து 35 daysக்கு ரெண்டுமே வந்து இன்குபேட் பண்ணும் உட்காந்து. அதுக்கப்புறம் வந்து சிக் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 weeks வந்து மேல் மட்டும்தான் அந்த சாப்பாடு தேடி சீக்கு போகுமா. அதுக்கப்புறம் ஃபீமேல் கூட தான் இருக்கும் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 8 weeks அப்போ ரெண்டுமே வந்து கடலுக்கு போய் பேரண்ட்ஸ் 2 பேரும் கடலுக்கு போய் இது பண்ணுவாங்க, ஃபுட்டு தேட போவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டுவர்ட்ஸ் த புஷ் நம்மளை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 குரூப்புக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி புஷ்ஷில் போய் உட்கார்றது அந்த மாதிரிலாம் சான்சஸ் கிடைக்கும். ஏன்னா புஷ்ஷுமே வந்து சாண்டு அதுக்கப்புறம் முள்ளாகவும் இருந்துச்சு அந்த புஷ்ஷில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அந்தந்த பரோவில் வந்து சத்தம் கேட்கும் போது அவங்க வந்து காமிக்கிறாங்க நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நம்ம ரொம்ப பக்கத்துலேயும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அதனால் 2 இப்போ உட்கார வச்சுட்டாங்க ஒரு இடத்துல போய். இந்த இடத்துல உட்காந்துருந்தோம், அங்கேருந்து வருது பாருங்கள் வரிசையே. நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே இங்கே இந்த பரோவுக்கு வந்து ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதுவும் நமக்கு பக்கத்தில் நம்ம முன்னாடியே இப்படி நடந்து போகுது. அது எப்படின்னு தெரில, அது கண்டுக்கவே இல்லை நம்மளை, அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது. இங்கே பாருங்களேன், அந்த பொந்துலேருந்து ஏற்கனவே இந்த இருந்த பென்குயின்ஸ் வந்து பார்க்குது நம்ம அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையாங்கிற மாதிரி. எல்லாம் சேர்ந்து அப்படி நடந்து போகுது. நம்ம பக்கத்தொழியாக தான் அந்த பாருங்களேன், ரொம்ப பக்கம் ஆக்சுவலாக இப்படி கூடி வருது. நம்ம இருக்கிறது அது கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க அதை டச்லாம் பண்ணாதீங்க, டச் பண்ணால் நம்மளோட ஸ்மெல்லோ ஏதோ வந்துருமாமா, அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது, ப்ளஸ் அதுக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒன்று மட்டும் தனியாக வருது ஆக்சுவலாக. அதான் அந்த 3 to 8 weeks வந்து பேரண்ட்ஸ் வந்து 2 பேரும் சீக்கு போய் சாப்பாடு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வாரம் ஆனதுக்கப்புறம் 5 வாரம் வரைக்கும் அந்த அந்த குட்டி பென்குயின் வந்து அந்த பரோலே தான் இருக்குமா. அதுக்கப்புறம் 8 weeks ஆனதுக்கப்புறம் அது வந்து அந்த காலனியை விட்டு அது போய் அதோடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடும் போல். ஸோ இதோட வாழ்க்கை வந்து 7 to 9 years தான் வந்து அதோட லைஃப் டைம் அதுதான் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஒன்று அவங்களுக்கு தெரியுது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த கைடுக்கு. ஸோ அவங்க டார்ச் அடித்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளேருந்து
குட்டி குட்டி குஞ்சுகள்லாம் எட்டி வேற பார்த்துச்சு. இது வந்து கொண்டாந்து கழிச்சு எல்லாம் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுன்னா, இது கடல்லேருந்து சாப்பிட்டுட்டு வந்ததை ஏற்கனவே வயிறில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாயில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த கிட்ஸுக்கெலாம் ஃபீட் பண்ணுமா. அதுதான் வந்து அப்படி தான் அது ஃபீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ தூரம் கடலுக்குள்ளே போகும் அப்படின்னா, நியர்லி 20 to 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஃபுட்டுக்காக சர்ச் பண்ணி போகுமா. அதுக்கப்புறம் என்னென்னா ப்ளஸ் அது வந்து நல்லா டைவும் பண்ணும் போல். மெயின்லி வந்து ஃபிஷ் வந்து இந்த 10 மீட்டர்ஸ் கடல் அளவில் என்ன இருக்கோ அந்த ஃபிஷ்ஷில் வந்து போகுமா. ப்ளஸ் ஆனால் வந்து அதால் 30 மீட்டர்ஸ் வரைக்கும் உள்ளே டைவ் பண்ணி போக முடியுமா. அதுக்கப்புறம் அதோட ஸ்விம்மிங் ஸ்பீடு வந்து 6 to 8 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அந்த ஸ்பீடில் போகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி மேல் வந்து ஃபீமேலோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புஷ்ஷில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த பென்குயின் சத்தம், அந்த கிட்ஸு கத்துற சத்தம் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அதை எடுத்திருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து தெரியுது கரெக்டாக அந்த லைட்டு போட்டால் அது வந்து அவ்வளோவா சென்சிட்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் அந்த டூர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே அந்த சீலேருந்து எப்படி இங்கே வருதுங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் அதோட கூட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பக்கத்துலேயே பார்க்க முடியுது. இது ரெண்டுமே வந்து கடைசியில் ஒரு ஃபேமிலி இருக்கு பாருங்கள். ஒரு 2 பென்குயின் ஒரு சிக்கு உள்ளே இருக்குது. அதுதான் லாஸ்ட்டில் நாங்கள் பார்த்தது. நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே வந்து அந்த அப்பா அம்மான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு பாருங்களேன் அப்படி உள்ளே போய்ட்டு அவங்க காமிச்சிட்டு அப்புறம் அவ்வளோதான். அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இருட்டாயிரும். ஸோ இது நாங்கள் வாங்கினோம். இதில் என்னென்னா, நீங்கள் அமுக்குனீங்கன்னா அந்த பென்குயின் கத்துற சத்தம் கேட்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, பயங்கர குளிர் ஆக்சுவலாக. அதனால் எல்லாருமே வந்து ப்ராப்பரான ஜாக்கெட் அண்டு அந்த ஹூடு வச்ச ஜாக்கெட் இல்லாட்டி இது பீனி அதெல்லாம் போட்டுட்டு போகணும். இது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிற்கும் போது அங்கே வந்து 2 கங்காரு வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அது வைல்ட் லைஃப் நிறைய இருக்கிறனால அந்த ரோடில் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். எஸ்பெஷலி நைட் டைமில். நாங்கள் அதனால தான் முதல்ல யோசித்தோம் அவ்வளோ தூரம் போகணுமா நைட் டைமில். ஏன்னா திடீர்னு உள்ளே வந்துடும் கங்காருவோ. அப்புறம் அந்த வாம்பேட்டுன்னு ஒரு அனிமல் இருக்குது. நிறைய செத்து வேறு கிடக்கும் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப வந்து பாப்புலேஷன் இல்லைல்ல, பாருங்களேன் யாருமே இல்லை ரோட்டில். இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு. நாங்கள் வந்து ஹை பீம் வச்சுட்டு, எந்த காரும் வராதப்போ ஹை பீம் வச்சுட்டு ரொம்ப பார்த்து தான் ஓட்டிகிட்டு போனோம். அதுதான் ஒரே ஒரு சேலஞ்ச் நைட்டு அந்த டூர் போகிறதுல. பக்கத்துலேயே இருந்தோன்னா தெரியாது. நாங்கள் வந்து நியர்லி 1 hour ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி. நடுவில் லான்ச்சஸ்டன் வரும், அதுக்கப்புறம் நம்ம பிளேஸ் வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நைட் டைமில் இந்த மாதிரி ரோட்லலாம், மெயின் ரோடு தான் இவ்வளோத்துக்கும் இதில் போகும்போதே நமக்கு வந்து அனிமல்ஸ் வரதான் செய்யும் உள்ள. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் நைட்டு போகிறப்ப. மோஸ்ட்லி பகலில் போகிறது நல்லது. ஆனால் இந்த பென்குயின் டூர் நைட் மட்டும் தான் இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். நம்ம பை காட்ஸ் கிரேஸ் எந்த அனிமலும் உள்ளே வரல. அதனால் ஓகே. அதுக்கப்புறம் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இப்படி தான் நமக்கு டே 2 முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் டே 3 என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.